ஹாய் குட்டீஸ், சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம சிந்திக்க பழகு நிகழ்ச்சியில் பள்ளிக்கு பள்ளின்ற ஒரு கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். நாதஸ்வரம் வாசிக்கிறவரும் இந்த பெட்ரூமாஸ் லைட்டு பிடிக்கிறார்ல அவரும் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் கருத்து வேறுபாட்டினால பிரிஞ்சிருந்தாங்கல்ல. விளக்கு பிடிக்கிறவன் ஒரு தேவைக்கு போனானா, அங்கே போய் என்ன செஞ்சிட்டானா, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவன் என்ன பண்ணிட்டாரு, அவன் உங்கள் தேவைக்கு வந்தார்னாக்கா அவர் நிறைய இடத்துல அட்வான்ஸ் பணமெல்லாம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இன்னொரு தேவையில் வாசிச்சுட்டு உங்கள்கிட்ட வெறும் ஊதுகுழலில் மட்டும்தான் வச்சு ஊதிட்டுருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ராகமோ தாளமோ எதுவுமே ஏற்படாதுங்க. உங்களுக்கு வெறும் காற்று தான் வரும். வேணால் அவரோட குழாயை சோதனை பண்ணி பாருங்கள், அதில் ஓட்டையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், அந்த நாதஸ்வரக்காரனுடைய தொழிலை பாதிக்கிற மாதிரி எதை பண்ணிட்டாராம். அதுக்கு ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், அதே மாதிரியே அந்த நாதஸ்வரக்காரனை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்களாம், அவருடைய ஊதுகுழலில் என்ன பண்ணாராம், சோதனை பண்ணி பார்த்தாங்களாம். உடனே சரி நீ இனிமேலாம் இந்த மாரி தேவைகளுக்கு வராத அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, இன்னொரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு கோவில் திருவிழா தான். அந்த திருவிழாவில் பெட்ரூமாஸ் விளக்கு பிடிக்கிறார்ல அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சான். அதை பார்த்துட்டு நாதஸ்வரக்காரன் சொன்னாராம், விளக்கு பிடிக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னாடி இன்னொரு தேவைக்கு போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வரும் பொழுது அந்த வெளிச்சத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவாருங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு வெளிச்சம்லாம் கம்மியாக தான் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எடுப்படாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொழிலையும் பண்ணிட்டாங்களாம். பண்ணோன்னே ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களாம், ஒருத்தர் ஒவ்வொரு தேவையுமே என்ன செஞ்சாங்க, பார்த்துக்காம விட்டுட்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய தொழில் ரெண்டு பேருக்குமே பாதிப்படைஞ்சிச்சான். பழிக்கு பழி வாங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பண கஷ்டத்தினால மனசு உடஞ்சி உக்காந்துருந்தாங்க. அதாவது ஒருத்தங்க தொழில் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட தொழில் முன்னேற்றத்தை நம்ம தடுக்கக்கூடாது. ஆனால் பழிக்கு பழி வாங்கணுங்கிறது ஒரு தவறான வழி. அதை நம்ம ஒரு கையில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.